கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் எபேசியர் 1 அதிகாரம் 6-7. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டது மட்டும் இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? மாற்றப்பட்டிருக்கிறோம். எப்படி தேவனுடைய பிள்ளைகளா மாற்றப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி. இது நம்மால உண்டானது இல்லை. ரோமர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கும், நாமெல்லாம் பாவிகளா இருக்கும் பொழுது, நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும் போது அவர் இதை என்ன செய்யல? பாவிகளா இருக்கும் போது அவருடைய தயவின்படி, அவருடைய இரக்கத்தின்படி, அவருடைய அன்பின்படி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? அவருடைய பிள்ளைகளாக, சுவிகார புத்திரராக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? முன் குறித்திருக்கிறார். அடுத்த வசனம், அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே. யாருடைய கிருபையின் ஐஸ்வர்யமா? தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இந்த கிருபை அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம், அது ஒரு சின்ன விஷயம் எல்லாம் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவரா? கிருபையின் ஐஸ்வர்யம் உள்ளவர். அந்த கிருபையிலேயே அவர் எப்படிப்பட்டவரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். கிருபையே என்ன அர்த்தம் தெரியுமா? தகுதியே இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுற பரிசு. ஏசு கிறிஸ்து தான் கிருபை. தகுதியே இல்லாத நமக்கு அவர் பரிசாக என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் இந்த மீட்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தின் மூலம் தேவன் நம் சார்பில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் இந்த விடுதலையையும் அவருடைய பிள்ளையாகவும் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, சாத்தானிடமிருந்து மீட்டு அவருக்கு அடிமையாக நம்மள அவர் வைக்கல. எப்படி வச்சிருக்கிறாரா? பிள்ளையாக, மகனாக, மகளாக, அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மகனாக, மகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது யாரால உண்டாயிருக்குதா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, நம்ம செயல்களின் அடிப்படையில் இல்லை. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அந்த செயல்களின் அடிப்படையில இந்த இடம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் நம் சார்பில் நிற்கும் பொழுது எந்த சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள முடியும்? நீங்க ஆதியாகமத்திலிருந்து வேதத்துல கடைசி வரைக்கும் பாருங்க, தேவன் ஒரு சூழ்நிலையில நிற்கும் பொழுது அந்த சூழ்நிலை தோற்று போயிருக்கிறதா, ஜெயிச்சிருக்குதா? ஜெயிச்சிருக்கிறதா வேதம் சொல்லுது. அப்போ அவர் நம்ம சார்பில் நிற்கும் பொழுது எது நம்மை மேற்கொள்ள முடியும்? ஏன் அந்த சூழ்நிலைகள் நம்மை மேற்கொள்ளுது அப்படின்னா, அவர் நம்ம சார்பில் இருக்கிற நிச்சயம் நமக்கு இல்லாததுனால. அவர் நம்ம வாழ்க்கையில செயல்படுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா? நான் அதற்கு தகுதியுள்ளவனா இருக்கிறேனா? நான் பாவியா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி அவர் நம்ம சார்பில் நிற்கிறத அறியாம தான் அதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? தடுத்துக்கிட்டு இருக்கு. இல்ல சூழ்நிலைகளை குறிச்ச பயம்,
நோயை குறிச்ச பயம், டாக்டர் ரிப்போர்ட்டை பார்த்த பயம், சூழ்நிலைகள் எல்லாமே நிஜம். அது கர்ஜிக்கிற சிங்கம் போல அது கர்ஜனை நம்ம காதுல என்னதான் செய்யும்? கேட்கும். இந்த புலன்கள் நம்ம பார்க்கறது, கேட்கறது, உணர்றது, இதெல்லாம் ஒரு தகவலை நமக்கு என்ன செய்யும்? சொல்லும். இதுவும் நமக்கு அங்கு ஒரு அச்சத்தை, ஒரு பயத்தை, ஒரு சந்தேகத்தை என்ன செய்யுது? கொடுக்குது. இதுதான் தேவனை தடுக்குதே தவிர அவர் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நம்ம சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் செயல்படுறதுக்கான தகுதியையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதைதான் நம்ம கடந்த வாரங்களா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அவரே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நம்முடைய பரிசுத்தம் யாரா? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பரிசுத்தம். நம்முடைய தகுதி யாரா? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தகுதி. நீதி அப்படிங்கிறது தகுதி. நீங்க தேவன் எனக்கு செய்யறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லையா? அவர் என் வாழ்க்கையில செய்வாரா? எனக்கு கிடைக்குமா? என்னால பெற முடியுமா? எனக்கு அது உண்டா? நான் அவர் பக்கத்துல போக முடியுமா? நான் பாவியா இருக்கிறேனே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருதா? வருதா இல்லையா? வரும் இல்லையா? அந்த தகுதி நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்குதா? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய தகுதியா. இயேசு கிறிஸ்து உங்களுடைய தகுதியாக இருந்தால் அந்த தகுதியில என்ன குறை இருக்க முடியும்? இல்ல, என்ன குறை இருக்க முடியும்? தேவன் நம்மை எப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும். இந்த நீதி அப்படிங்கிறது தேவனுடைய இயல்பு. இந்த இயல்பு இருந்தாதான் நம்ம தேவன்கிட்ட என்ன செய்ய முடியும்? போக முடியும். இந்த இயல்பு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் மறுபடியும் நம்மை பிறக்க வைத்தார். வசனம் சொல்லப்பட்டிருக்கு. யாரு இயேசு கிறிஸ்துவ இரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ ஆவியில மறுபடியும் என்ன செய்யறோம்? பிறக்கிறோம். ஒரு புதிய படைப்பாக பிறக்கிறோம். அதில் தேவனுடைய இயல்பை பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய தகுதியாக இருக்கிறார். இந்த அடிப்படையில தேவன் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார். இது தெரிஞ்சதுன்னா நம்ம எவ்வளவு நிச்சயத்தோட அந்த சூழ்நிலையில நிற்க முடியும் இல்லையா? தேவன் நம் சார்பில் நிற்கிறார் அப்படின்னா நம்ம பயந்து பயந்து ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளுவோமா? இல்ல சந்தேகத்தோட எதிர்கொள்ளுவோமா? எப்படி எதிர்கொள்ளுவோம்? இயேசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது கண்ணு தெரியாதவனை பார்த்து, பிறவியிலிருந்தே கண்ணு தெரியலையே, இது எப்படி சரியாகும்? அப்படி யோசிச்சு யோசிச்சு சொன்னாரா? பார்வையை பெற்றுக்கொள் அப்படின்னாரா? பார்வையை பெற்றுக்கொள். நடக்க முடியாது. தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே நடக்க முடியாது. அவரை பார்த்து அங்க என்ன சொல்றாரு? எழுந்து நட. காற்றும் கடலும் கொந்தளிக்குது. சீஷர்கள் எல்லாம் பயத்துல, மரண பயத்துல கத்துறாங்க. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டு இருந்தாரா? தூங்கி கொண்டிருந்தார். எழுந்து, ஏன் பயப்படுறீங்க? இறையாதே, அமைதலாயிரு. அவர்கிட்ட ஒரு சின்ன சலனம் கூட கிடையாது. லாசரு மரித்து போகிறார். இறந்து 4 நாட்கள் ஆகுது. இயேசு கிறிஸ்து அங்கு செல்லுகிறார். கல்லறைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். லாசருடைய சகோதரி மார்த்தாள் கேட்கிறாங்க, இறந்து 4 நாட்கள் ஆகிறதே, நாருமே. அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அது 4 நாளும் பரவாயில்லை, 4 நாட்கள் ஆனாலும் பரவாயில்லை, அழுகுனாலும் பரவாயில்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்க மார்த்தாளும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவும் கல்லறைக்கு போறத பார்த்து ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி போகுது.
அங்க இயேசு கிறிஸ்து இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட, ஒரு சந்தேகத்தோட நின்னாரா? லாசருவே எழுந்து வா. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து மனிதனாக இருக்கும் பொழுது எப்படி அவர் இந்த பூமியில நடந்தார்? நிச்சயத்தோடு தான் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும். நான் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறேன், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். இருள பாக்குறாரு, அங்க அவர் என்ன பேசுறாரு? ஒளிய பேசுகிறார். பிரச்சனைய பாக்குறாரு, அங்க என்ன பேசுறாரு? வாழ்வை பேசுகிறார். குறைவை பார்க்கிறார், அங்க என்ன பேசுறாரு? நிறைவை பேசுகிறார். தான் யார் என்பதை அறிந்து அங்கு அதிக நிச்சயத்தோடு அவர் நடக்கிறார். இங்க நமக்கு தகுதி யாரா? இயேசு கிறிஸ்து தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு நீதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு தான் யார் என்பது தெரிந்திருந்தது. நமக்கு நம்ம யாருங்கிறது என்ன செய்யல? தெரியல. அதுதான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? யோவான் 14:12, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என்னை விசுவாசிக்கிறவன், யாரை விசுவாசிக்கிறவன்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் இயேசு கிறிஸ்து செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை என்ன செய்வாரா? செய்வான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தகுதியை, அந்த இடத்தை, அந்த உரிமையை, அந்த வேலையை யார் கையில கொடுத்துட்டார்? இப்போ நம்ம கையில கொடுத்திருக்கிறார். உங்க குழந்தைக்கு ஒரு வேலை செய்ய சொல்றீங்க, அந்த வேலை செய்யறதுக்கான திறமையோ இயல்போ இல்லாம அதை செய்ய சொல்லுவோமா? அது இருக்குதான் பார்த்து என்ன செய்ய முடியுமோ அதை தான் என்ன செய்வோம்? செய்ய சொல்லுவோம். ஒரு டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுப்பாங்க. ஒரு பாடத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் அந்த பிள்ளைங்களுக்கு அதுல என்ன வைப்பாங்க? டெஸ்ட் வைப்பாங்க. பாடம் நடத்தாம என்ன செய்ய மாட்டாங்க? டெஸ்ட் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு எழுதுறதுக்கான திறமையை உருவாக்கி கொடுத்துட்டு தான் அங்க என்ன செய்வாங்க? ஒரு வேலை கொடுக்கப்படும். அது போல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரோ, என்னை விசுவாசிக்கிறவன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் அவர் செய்த கிரியைகளையும் செய்வாங்களா, அவரை காட்டிலும் பெரிதானவைகள் என்ன செய்வாங்களா? செய்வாங்க. எதற்காக அப்படி சொல்லுகிறார்? அதை செய்யக்கூடிய தகுதியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதை செய்யக்கூடிய வல்லமையை நமக்குள் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்துல நிற்கக்கூடிய தகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம் சார்பில் நிற்கக்கூடிய இடத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய மகனாக, மகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.